ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் க்ரியேஷன். காரசாரமான நெய் மீன் குழம்பு பார்த்ததுமே நமக்கு சாப்பிட்ற ஆசையை தூண்டுற அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான நெய் மீன் குழம்பு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நார்மலாக நீங்கள் சாப்பிட்றத விட கொஞ்சம் கூட சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 10 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது, ஒரு துண்டு இஞ்சி, 2 வெங்காயம், மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம், பெருசுன்னா 1 போதும். இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதங்கணும். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமானால் தான் டேஸ்ட் கிடைக்கும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். பொன்னிறம் ஆயாச்சு. அடுத்து தான் நம்ம தக்காளி தான் சேர்க்கணும். இந்தளவு பொன்னிறம் ஆகும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தான். நீங்கள் உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளியை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம புளி பேஸ்ட்டு சேர்ப்போம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு மறுபடியும் வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினா தான் பச்சை வாசனை இருக்காது. இல்லைனா நம்ம எவ்வளோ தான் அதை கொதிக்க விட்டாலும் அந்த மீன் குழம்பு ஒரு பச்சை வாசனை அடிச்சுட்டே இருக்கும். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா வதங்கும் போது தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தான் நம்ம மீன் குழம்புல சேர்க்க போகிறோம். இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த பேஸ்ட்டு மட்டும்தான். இதுதான் குழம்புக்கு திக்னஸ் ப்ளஸ் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது நல்லா ஆறியாச்சு. அடுத்ததாக இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி குறைவாக சேர்த்து அரைச்சா போதும். 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் சேர்த்தா போதும். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மண் பாத்திரத்தில் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 3 பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். இதை நான் நறுக்கி சேர்க்கல, முழுசாக தான் சேர்க்குறேன். ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். இதை இப்போ நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நல்ல பொன்னிறமாகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்க்க முடியும். சின்ன வெங்காயம் பொன்னிறம் ஆயாச்சு. பாருங்கள், இந்த அளவு பொன்னிறம் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்க்குறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காரசாரமான மீன் குழம்பு அப்படின்னு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம மல்லித்தூள் சேர்க்கணும். முதல்ல இந்த எண்ணெயில் நம்ம இந்த தூளெல்லாம் சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கலர் கிடைக்கும். அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூளை விட நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எண்ணெயில் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நம்ம அடித்து வச்ச பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை கொதிக்க விட்டுலாம். தண்ணி குறைவாக சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விடணும். முதல்ல இந்த பேஸ்ட்டை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ புளி பேஸ்ட்டு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு புளி பேஸ்ட்டு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். புளி விருப்பம் இல்லாதவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு சேர்த்தா தான் நச்சுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 இல்லைனா 3 ஸ்பூன் அளவு இல்லைனா 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை கொதிக்க விட்டுடலாம். முதல்ல இந்த பேஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். இதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனோட அளவை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்காததால் அதிக அளவு தண்ணி சேர்க்க முடியாது. இந்த பேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி சேர்க்கணும். 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு பேஸ்ட்டை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்க்க வேண்டியதான். நான் நெய் மீன் துண்டு மஞ்சள் பொடியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நெய் மீன் சீக்கிரமே குக் ஆயிரும். அதே மாதிரி மீன் துண்டுகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும்.
இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கரண்டி வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கரண்டி எதுவும் போட முடியாது, ஏன்னா மீன் வந்து உடையும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுடலாம். கிரேவி வந்து அந்த மீன் துண்டு முங்குற அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ஸோ இப்போ மூடி போட்டாச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையே இதை வந்து குலுக்கி விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம கரண்டி போட முடியாது இல்லையா, அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் இதை லைட்டாக இப்படி குலுக்கி விட்டுக்கோங்க. 1 இல்லைன்னா 2 வாட்டி இப்படி குலுக்கி விட்டுக்கலாம். குலுக்கி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகணும், நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல வதக்கினோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி, அது ரெண்டுமே நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அரைக்குறையாக நீங்கள் வதக்கி அதுக்கப்புறமா அதை பேஸ்ட் பண்ணி குழம்புல சேர்த்திங்கன்னா ஒரு பச்சை வாசனை அடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் கொதிக்க விட்டாலும் டேஸ்ட் இருக்காது, அப்படியே தக்காளி சட்னி மாதிரியே தான் இருக்கும். ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம்.